வணக்கம் ஜவை இச்சட் பேசுகிறேன். அதாவது டெல்லியில் ஒரு ஹோட்டல், அதாவது பித்தாம்புரா அப்படிங்கிற இடத்துல துப்பாட்டா அப்படின்னு ஒரு ஹோட்டல், அந்த பேர். அந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாதி நிர்வாண நிலையிலையும், மற்றபடி ஃபுல் நிர்வாணமாக என்னங்கிறது தெரியல. உடம்பை முழுமையாக மூடிக்கொண்டு சென்றால் அங்கே உள்ள நுழைய விட மாட்டாங்களாம். குறிப்பாக பெண்கள், ஆண்களை கண்டுக்க மாட்டாங்க போல இருக்கு. ஆண்கள்லேயும் பல பேர் அங்கே எங்கன்னா டவுசரோடு போகிறது, பாதி நிர்வாண நிலையில் போகிறது, கோமணம் கட்டி கூட போகணும் போல இருக்குது. அந்த மாதிரி ஹோட்டல் அது டெல்லியில் துப்பாட்டா அப்படின்னு ஒரு ஹோட்டல். அந்த மாதிரி ஹோட்டலில் போன வாரத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அவங்க ரொம்ப கட்டுப்பாடானவர்கள், இந்திய கலாச்சாரத்தை கொண்டவர்கள், மற்றபடி தன் உடம்பை மூடியவர்கள். அன்னை தங்கையா, மற்றபடி அக்கால் தம்பியா அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி 2 பேரும் போயிருக்காங்க, ஜோடியாக போயிருக்கிறாங்க. போய் அந்த ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகிற சமயத்தில் ஸ்டார்டிங் ரிசப்ஷன்லேயே தடுத்துட்டாங்களாம். இந்த ஹோட்டலுக்குலாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு. என்னென்னு கேட்டால், நீங்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கீங்க. அது அந்த பொண்ணு சுடிதார் போட்டு வந்துச்சான். இந்த மாதிரிலாம் இங்கே மூடிலாம் வரக்கூடாது, பாதி நிர்வாண நிலை, திறந்து போட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லியிருப்பாங்க போல இருக்குது அந்த துப்பட்டா ஹோட்டலில். உடனே அந்த பையன் அதையும் மீறி போய் வந்துட்டு வச்சு போட்டு உட்காந்து ஏதோ சாப்பிட்ருக்கிறார். சாப்பிட்ட வகையில் அது சர்வர்லாம் அந்த பொண்ணை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்களாம். எல்லாம் திறந்து போட்டு ஓப்பனாக இருந்தால் தான் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, அங்கே தெரியுது இங்கே தெரியுது அப்படின்னு. ஆனால் இந்த பொண்ணு நம்முடைய இந்திய கலாச்சார உடையில் சுடிதார் போட்டு மேலே துப்பட்டா போட்டு ரொம்ப மூடிய நிலையில் ஒரு இந்திய பெண்ணை போல் கௌரவமாக அழகாக கலாச்சார உணர்வோடு உட்காந்துருக்கு. பக்கத்தில் இவர் உட்காந்துருக்கிறார். எந்த சீண்டுதலும் கிடையாது, எந்த தூண்டுதலும் கிடையாது, மற்றபடி பாலியல் பார்வை பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த பையனும் கிடையாது. அந்த அளவு கட்டுப்பாடாக 2 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்றப்ப அங்கே இருக்கக்கூடிய சர்வர்லாம் ரொம்ப கேவலமாக பார்த்தானுங்களாம். பாருங்கள் எப்படிலாம் ஒரு ஹோட்டல் இருக்குமா அது இந்தியாவில். அப்புறம் இவங்க கரடு முரடாக சில வார்த்தைகள் சொல்லியிருக்கிறாங்க. அதை மீறி அவர்கள் ஆப்போசிட்டாகவே பேசியிருக்காங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் கூட. அந்த ஊழியர்கள் கூட அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. வர்றவ எல்லாமே நிர்வாணமாக தான் வரணும், அல்லது பாதி நிர்வாணமாக வரணும், அல்லது கசா முசான்னு வரணும், கண்டதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அப்புறம் பார்த்த உடனே அப்புறம் அதை கசா முசான்னு ஏதோ பண்ணிட்டு சாப்பிட்டு போய் தொடான்னு சொல்லிவிட்டு அந்த பையன் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஹோட்டல்லாம் மூடுங்கன்னு சொல்லி போட்டு இந்திய அரசுக்கு கவனம் செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறார். இதை பாஜக அரசு கவனிக்கலாம் கட்டாயமா. இந்திய நாட்டில் இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு உடைகளுக்கு ஆமாம், குறிப்பாக ஹோட்டலில் மதிப்பெண்ண கட்டாயம் அந்த ஹோட்டல் எதற்கு? அப்போ டெல்லியில் இது நிர்வாண ஹோட்டல், அதனால் பாஜக